Good morning students. எந்த லெசன் பார்த்துக்கிட்டு இருக்கோம்? செகண்ட் லெசன் கிங்டம் அனிமேலியா அப்படின்னு சொல்லக்கூடிய லெசனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமேலியா, ஒரு சில வகைப்பாட்டினுடைய அடிப்படையில் விலங்குகளை எப்படியெல்லாம் பிரிச்சிருக்காங்க. ஸோ அந்த பிரிச்சிருக்கக்கூடிய ஆர்டரில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைலத்தையும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் அனிமல் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பைலம் போரிஃபெரா, போரஸ் அப்படின்னு சொன்னால் துளை அப்படின்னு அர்த்தம், பியர் அப்படின்னா பெற்றுள்ளது அப்படின்னு அர்த்தம். அப்போ துளையை உடல்ல துளையை பெற்றுள்ள உயிரினங்களுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படிங்கிறது லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ ஒவ்வொன்றும் ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல் அதை எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சஸ், டிஷ்யூ செல் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் மட்டும்தான். இதில் லூஸ்லி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த செல், ரொம்ப தளர்வான நிலையில் அது இருக்கும். ஸோ அது எப்படி எல்லாம் ரீப்ரொடக்ஷன் பண்ணும், ஸோ எப்படி உணவை எடுத்துக்கும், சர்க்குலேஷன் எப்படி நடக்கும், எங்கே சர்வே பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பைலம் நிடேரியா, அடுத்த ஒரு பைலம் பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் பிள்ளைங்களா, நம்ம அந்த பைலம் போரிஃபெரா அதனுடைய கேரக்டர் அப்படியே என்ன பண்ணாதுன்னா அடுத்த பைலத்துக்கு வராது. லோ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், லோ லெவல் ஆஃப் அனிமல் அப்படிங்கிறது பைலம் போரிஃபெரா. ஸோ அப்படி ஒரு குரூப் ஆஃப் அனிமல் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். செகண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா நிடேரியா, போரிஃபெராவை கம்பேர் பண்ணும்போது நிடேரியாவில் கொஞ்சம் என்ன இருக்குன்னா டெவலப்மெண்ட் இருக்கும், கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும், கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இதுதான் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? ஸோ அப்போ அதே டிட்டோ கேரக்டர்ஸ் வராது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இதில் ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த பேராகிராஃப்ல இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லிடுறேன். எக்ஸாம்பிள் அனிமல் உனக்கு கிளியராக புக்ஸில் இருக்கு. ஸோ அந்த அனிமலை பார்த்தேன்னா இது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பைலத்தோட டெவலப் பண்ண அனிமல் ஆர்கனிசம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இது ஒரு கிரீக் லாங்குவேஜ். நிடோ அப்படின்னு சொன்னா நீடில், நெடோ அப்படின்னு சொல்லி சொன்னா நெடோ அப்படின்னு சொன்னா நீடில் அப்படின்னு அர்த்தம். அல்லது நீடில் சொல்லலாம், அல்லது என்னன்னு சொன்னா ஸ்டிக்கிங் செல்ஸ், ஸ்டிங் செல்ஸ் அப்படின்னு சொல்லணும். நீடில் அல்லது ஸ்டிங் செல்ஸ். தமிழ்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னா முட்கள் அல்லது கொட்டும் செல்கள். அப்போ இதனுடைய உடல் அமைப்பு முட்களால் ஆனதா இருக்கும் அல்லது கொட்டும் செல்களால் ஆன உடல் அமைப்பை உடைய உயிரினம் இந்த பைலம், இந்த தொகுதியில அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி, ஒவ்வொரு பாயிண்ட்ஸா சொல்றேன், பார்த்துட்டு வா. ஸோ ஏதாவது டவுட்டா இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் ஜூம் கிளாஸ்ல உங்களுக்கு நான் திரும்ப சொல்றேன். சரிங்களா? சரி, நிடேரியன்ஸ் அப்படின்னு சொன்னா ப்ரீவியஸா அதை எப்படி சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீலன்டிரேட்டான்னு சொல்லுவோம். ஸோ இப்போதான் நிடேரியன் ஒரு சில கேரக்டர்னுடைய ஃபார்மேஷனை வச்சுக்கிட்டு ஸோ அதை நிடேரியா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி அதை எப்படி சொல்லியிருந்தாங்களா சீலன்டிரேட்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நிடேரியம் ஃபுல்லாகவே எங்கே தான் வாழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக், தண்ணியில் வாழக்கூடியது. சிசில் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல ஒட்டிட்டு வாழக்கூடிய தன்மை உடையது. ஒட்டிட்டும் இருக்கலாம் அல்லது ஃப்ரீ ஸ்விம்மிங், ஒட்டாம தனியா வாழக்கூடிய ஒரு உயிரினமாகவும் இருக்கலாம். அடுத்தது பார்த்தோன்னா சாலிட்டரி அப்படின்னா தனித்து வாழக்கூடியவை, அல்லது குளோனியல் அப்படின்னு சொன்னா கூட்டு உயிரியாக வாழக்கூடிய உயிரினம் அப்படின்னு சொன்னோம். ஸோ இதுதான் அதனுடைய வாழக்கூடிய தன்மை, ஹேபிட் அப்படின்னு சொல்றது. ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேடியல் சிமெட்ரி. இதனுடைய உடல் அமைப்பு எதனால் ஆனது? சமச்சீர் உடைய அமைப்பால் ஆனது. ஃபார் அக்செப்ட், எதை விட்டுறணும், இந்த குரூப்ல தான் சி அனிமோன் வரும். ஆனால் அந்த சி அனிமோன் மட்டும் பைலேட்ரி சிமெட்ரி ஃபார்மேஷனை உடையது. சரிங்களா? சரி, சி அனிமோனை எந்த பைலத்தில் வைக்கணும்? நிடேரியன்ஸ்ல தான் வைப்போம். ஆனால் அது பார்த்து அப்படின்னு சொன்னா இது பைலேட்ரி சிமெட்ரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபார்மேஷன். ஸோ இது நிடேரியா அப்படிங்கிறது எதனால இதுக்கு ஃபார்ம் ஆகுச்சு அப்படின்னு சொன்னா இதுல 2 டைப் ஆஃப் செல் இருக்கு. நிடோசைட்ஸ் என்ன செல் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிடோசைட்ஸ்ன்னு சொல்லுவோம், அல்லது நிடோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைப் ஆஃப் செல்லும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நெமட்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 டைப்ஸ் ஆஃப் செல்னால ஃபார்ம் ஆனதுனால இதுக்கு என்ன பேர் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிடேரியா அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? அதை அண்டர்லைன் பண்ணிக்கோ, உன்னுடைய புக்லேயே போல்டு லெட்டராக கொடுத்துருப்பாங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோ. வித் ஸ்டிக்கிங் செல்ஸ். ஸோ இந்த நெமட்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செல் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் அனிமல்ஸ்ல என்ன இருக்குன்னா ஸ்டிக்கிங் செல்ஸ், அதாவது உணர் நீட்சிகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த உணர் நீட்சிகள் இருக்கிற இடத்துல தான் இந்த கொட்டும் செல்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும். டென்டக்கல்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த டென்டக்கல்ல தான் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெமட்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கொட்டும் செல்கள் இருக்கு. ஸோ அடுத்து இந்த
டீனோஃபோரா ஃபேமிலியில இருக்கக்கூடிய இந்த டீனோபிளாஸ்ட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அல்லது டீனோசிஸ்ட் அப்படின்னு கூட இந்த செல்லுடைய ஃபங்க்ஷன் என்ன வேலையை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணு. யூஸ்டு ஃபார் ஆன்குரேஜ். ஆன்குரேஜ் அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கும். டிஃபென்ஸ். ஸோ அடுத்தது பாதுகாப்பு கொடுக்கும். அந்த உயிரினத்துக்கு ஃபுல் ப்ரொடெக்டை கொடுக்கறது இந்த நிடோபிளாஸ்ட் அல்லது நிடோசிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்கள். ஸோ அடுத்து இன்னொரு வகையான வேலை செய்யும். கேப்சர் ஆஃப் த ஃபுட். இரையை பிடிக்கக்கூடிய ஒரு வேலையை இந்த டைப் ஆஃப் செல் செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுக்கு நிடோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்களை பயன்படுத்திக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேடியல் சிமெட்ரிக்கல். இதனுடைய பாடி எதனால? டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னவா இருக்குன்னா டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல். 2 அடுக்கு உயிரினங்களால் ஆனது. இப்போ லேயர் அப்படின்னா எக்டோடோம் எண்டோடோம் சொல்லக்கூடிய 2 லேயர் ஃபார்ம் ஆயிடுச்சு. டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். பைலம் போரிஃபெரா செல் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் மெச்சூரிட்டி ஆறுது எதை காட்டும்? டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். அடுத்த பைலம் டிஷ்யூக்கு வந்துருச்சு. அடுத்தது டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல். இந்த சென்ட்ரல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வாஸ்குலர் கேவிட்டி. இந்த டைப் ஆஃப் அனிமல்ஸ்னுடைய பாடி ஸ்ட்ரக்சர்ல சென்ட்ரல் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாஸ்குலர் கேவிட்டி. அல்லது அனதர் நேம் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீலென்ட்ரிடான் அப்படின்னா சீலோம் அப்படின்னு சொன்னா என்ன சொன்னா பாடி கேவிட்டி, உடற்குழி. இது சென்ட்ரல் பகுதியில் பிரசன்ட் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த சென்ட்ரல் பகுதியில் இருந்து சீலோமுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டைஜஷன் அண்ட் சர்க்குலேஷன் ஃபங்க்ஷன். உணவு பொருளை செரிமானம் பண்றதுக்காகவும் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா பிளட் சர்க்குலேஷன் சிஸ்டத்துக்காகவும் இந்த பாடி கேவிட்டியை சீலோமா பிரசன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். வித் சிங்கிள் ஓப்பனிங். அங்க ஒரு சின்ன ஒரு ஓப்பனிங் இருக்கும். அந்த ஓப்பனிங் கால்டு மவுத் அல்லது ஹைப்போஸ்டோமா. அண்டர்லைன் பண்ணிக்கும். அப்ப இதனுடைய உடல் உறுப்புகள்ல இப்போ ஓப்பனிங் ஒன்று பிரசன்ஸ் ஆயிருக்கு. ஹைப்போஸ்டோமான்னு சொல்லணும். வித் சர்வீஸ் த ப்ராசஸ் இண்டிஜியன் அண்ட் எக்ஸிஷன். இந்த மவுத்து வழியா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செரிக்கப்பட்ட உணவுப் பொருள் உடலுக்குள்ளேயும் போகும். டைஜஸ்ட் ஆன ஃபுட்டு உடலுக்குள்ள போயிட்டு தேவையில்லாத கழிவுப் பொருட்கள் என்ன ஆக ஆரம்பிக்கும்? வெளியே வர்றதுக்கும் இந்த ஓப்பனிங் அப்படிங்கிறது யூஸ் ஆகுதுன்னு சொன்னோம். அடுத்தது இதில் என்ன டெவலப் இருக்குன்னா நெர்வஸ் சிஸ்டம். ஸோ இப்போ நரம்புகள் வந்திருக்கு. நரம்பு என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரிமிட்டிவ், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். டிஃப்யூஸ் நெர்வ் நெட், ஒரு வலைப்பின்னல் போன்ற அமைப்பு உடையதா நெர்வஸ் சிஸ்டம். இந்த பைலத்தில் அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் நெர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கும். அடுத்தது நிடேரியன்ஸ் லைக். நிடேரியன்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? கோரல்ஸ். கோரல்ஸ் அப்படின்னு சொன்னால் பவளம். சரியா? ஸோ இந்த பவளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெலிட்டல் ஃபார்மேஷன். பவளம் அவ்வளோ ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியாது? பிரேக்கப் பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தினால ஃபார்ம் ஆனது, எலும்பு மண்டலங்களால ஃபார்ம் ஆனது. ஸோ அந்த எலும்புகள் எதனால ஆனது, எதனால அவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த கோரல்ஸ் இருக்கு, பவளம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருளால அந்த ஸ்கெலிட்டன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகி இருக்கிறதுனால பவளத்தினுடைய உடல் ஓரளவுக்கு கட்டமைக்கப்பட்ட உடலா ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபார்மேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது நிடேரியன்ஸ்ல 2 பேசிக்ஸ் பாடி ஃபார்ம்ஸ் இருக்கு. சரியா? 2 பேசிக்ஸ் பாடி ஃபார்ம்ஸ். ஃபர்ஸ்ட்டுக்கு பேரு பாலிப் அப்படின்னு பேரு. அனதர் ஒன் மெடுசா. அண்டர்லைன் பண்ணிக்கோ. 2 பேசிக் பாடி ஃபார்ம்ஸ்னால ஆனது. ஒன் பாலிப், அனதர் ஒன் மெடுசா. பாலிப் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசில் ஒரு இடத்துல என்ன பண்ணும்? ஒட்டிக்கிட்டு இருக்கும். அப்போ ஒட்டிக்கிட்டு இருக்குன்னா அதனுடைய பாடி ஸ்ட்ரக்சர் என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன்ல இருக்கும். குழல் போன்ற வடிவத்துல இதனுடைய உடல் அமைப்பு ஒரு டைப்ல ஆனது. அனதர் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடுசா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல சிலிண்ட்ரிக்கல் டைப்ல இருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் ஹைட்ரா அண்ட் ஆடம்சியா. இந்த ஆடம்சியா எல்லாம் பார்த்தீங்கன்னா புக்ல டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாரு. ஸோ இது ரெண்டினுடைய உடல் அமைப்பும் சிலிண்ட்ரிக்கல் ஷேப். அப்போ இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப் இருக்கிறது என்ன சொல்லணும்னா பாடி ஸ்ட்ரக்சர் பாலிப் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெடுசா. இந்த மெடுசா பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பர்லா ஷேப்ல இருக்கும், அம்பர்லா ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். சரிங்களா? ஸோ எதுக்காக அப்படின்னா இது வாட்டர்ல தானே இருக்கு. இந்த டைப் ஆஃப் ஃபேமிலி எதுல இருக்கும் அனிமல்ஸ்னு பார்த்தா வாட்டர்ல. அப்போ தண்ணியில நீந்தி போறதுக்காக ஸ்விம் பண்றதுக்காக இதனுடைய பாடி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அடுத்தது இதுல 2 டைப் ஆஃப் பாடி ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால சரி ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன், தலைமுறை மாற்றம் அப்படிங்கிறது உருவாகும். ஸோ அப்படி தலைமுறை மாற்றம் 1 by 1 சேஞ்ச் ஆகிறதுக்கு தான் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டாஜெனிசிஸ். அண்டர்லைன் பண்ணிக்கோ. அப்போ இதுல இருந்து யங் ஒன்ஸ் ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா
பாலி டைப்பாகவும் இருக்கலாம், மெடுசா டைப்பாகவும் இருக்கலாம். ஸோ இது ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இந்த லைஃப் சைக்கிள் ப்ராசஸை மெட்டாஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இந்த பாலிப் அப்படின்னு சொன்னா என்ன முறையில ரீப்ரொடக்ஷன் செய்யும்? ஏசெக்சுவல் ஜெனரேஷன். பாலிப்ல என்ன ஜெனரேஷன் நடக்கும்? ஏசெக்சுவல் அப்படிங்கிறது நடக்கும். பாலிலா இனப்பெருக்க முறையில யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் மெடுசா அப்படிங்கிறது என்ன நடக்குன்னா செக்ஷுவல் டைப். பால் இனப்பெருக்க முறையில அதனுடைய ஜெனரேஷனை உருவாக்க ஆரம்பிக்கும். ஸோ பாலிப்ஸ் ப்ரொடியூசஸ் மெடுசா ஏசெக்சுவலி அண்ட் மெடுசா ஃபார்ம்ஸ் பாலிப்ஸ் செக்சுவலி. ஸோ ரெண்டுமே ஒரு மெடுசா யங் ஒன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது பாலிப்பாவும் இருக்கலாம், ஒரு பாலிப் யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும்போது மெடுசாவும் இருக்கலாம். ஸோ ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன், அதுதான் என்ன சொல்றாங்கன்னா மெட்டாஜெனிசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ டெவலப்மெண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது என்ன மாதிரி ஒரு டெவலப்மெண்ட், எப்படி வளர்ச்சி அடையும்? இன்டைரக்ட் includes free swimming ciliated planular larva. இதுல இன்டைரக்ட் முறையில தான் ரீப்ரொடக்ஷன்ஸ் நடக்குது. ஸோ அடுத்தது ஃப்ரீ ஸ்விம்மிங். இந்த இன்டைரக்ட் முறையில் நடக்கும்போது வாட்டர்ல இருக்கும்போது என்ன செய்யணும்? ஈஸியா ஸ்விம் பண்ண ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளானுலர் லார்வா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்டைரக்ட்ல உருவாகக்கூடிய அந்த யங் ஒன்ஸ் ஃப்ரீயா என்ன செய்ய ஆரம்பிக்கும்? ஸ்விம் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கு காரணம் அதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய சிலியா. சிலியாங்கிறது இருக்கும் சின்ன சின்ன குறியிலைகள், அது லோக்கோமோட்டரி ஆர்கன்ஸ், இதன் மூலமா தான் ஸ்விம் பண்ணும். சரி, இந்த பைலத்துல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் அனிமல் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். 4 எக்ஸாம்பிள். பைசாலியா, டயக்ராம் பாரு உங்களுடைய புக்ல இருக்கு. பைசாலியா. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆடம்சியா, அடுத்தது பனாச்சுலா, அடுத்தது பாத்தீங்கன்னா மியான்டிரினா அப்படிங்கிறது. ஸோ இது எப்படி பார்க்கறதுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைசாலியான்னு பார்க்கறதுக்கு போர்ச்சுகீசிய மேன் ஆஃப் வார், அதாவது ஒரு போர்ச்சுகீசிய போர் வீரர்கள் எப்படி இருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு கேப் போட்டுட்டு இருப்பாங்க. அதோட டயக்ராம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். ஸோ அந்த டைப் ஆஃப் அனிமலாக தான் இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆடம்சியா அப்படிங்கிறது சி அனிமல், கடல் சாமந்தி தான் ஆடம்சியான்னு சொல்லுவோம். அடுத்து பனாச்சுலா அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பென், அதாவது பென் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். அதனால அது என்னன்னு சொல்றாங்கன்னா கடல் பேனா அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணிக்குள்ளதான் இருக்கும். ஷீஸ் அதாவது ஓஷன்ஸ் ஏரியாவிலையும் சீஷோர்ல தான் இருக்கும். ஸோ ஆடம் சி பென் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கடல் பேனா மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். அடுத்து மியான்ட்ரினா அப்படிங்கிறது நம்மளுடைய பிரெயின் என்ன மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கோ அந்த மாதிரி ஷேப்ல இருக்கக்கூடிய கோரல்ஸ், பவளம், மூளை பவளம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே இந்த பைலம் நிடேரியா ஃபேமிலியை சேர்ந்த பைலத்தை சேர்ந்தது. இது இப்படி இருக்கக்கூடிய அனிமல் இந்த மாதிரி கேரக்டரோட இருக்கும். அடுத்தது பார்த்தோன்னா பைலம் டீனோஃபோரா. நெக்ஸ்ட் பைலம் பார்த்தீங்கன்னா டீனோஃபோரா. இது ஒரு கிரேக் லாங்குவேஜ்ல டீனஸ் அப்படின்னு சொன்னா கோப் அப்படின்னு அர்த்தம், ஃபோரஸ் அப்படின்னா பியரிங். சீப்பு போன்ற உடல் அமைப்பை பெற்றுள்ள விலங்கினங்களை தான் என்ன சொன்னா டீனோஃபோரா அப்படின்னு சொல்லணும். அடுத்தது டீனோஃபோரா அப்படின்னு சொன்னா மேக்சிமம் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரைன், தண்ணியில் இருக்கக்கூடியதா இருக்கும், ரேடியலி சிமெட்ரிக்கலா இருக்கும், டிப்ளோபிளாஸ்டிக் அனிமலா இருக்கும், டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் பிரசண்டா இருக்கும். அடுத்தது டிப்ளோபிளாஸ்டிக், ஒரு சிலதுல டிப்ளோபிளாஸ்டிக் அனிமலாகவும் இருக்கும். அடுத்தது இதனுடைய உடல்ல மீசோகிலியா அப்படின்னு சொல்லக்கூடிய நடுப்பகுதி இருக்கும் இல்லையா, அந்த நடுப்பகுதி டீனா ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய நிடேரியன்ஸை காட்டிலும் இந்த மீசோகிலியா என்ன இருக்குன்னா டிஃபரா இருக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது இதுல இருக்கக்கூடிய செல்லுக்கு பேரு அமீபாய்ட் செல்ஸ். அண்டர்லைன் பண்ணிக்கோ, அமீபாய்ட் செல்ஸ்னால ஆனதா இருக்கும். இதுல மசில்ஸ், இந்த டைப் ஆஃப் பைலத்துல மசில்ஸ் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த ஸ்மூத் மசிலா இருக்கும். மசில்ல நம்ம ரெண்டு வகையை பிரிச்சுல, ஹார்ட் மசில், ஸ்மூத் மசில். இந்த டைப் ஆஃப் பைலத்துல ஸ்மூத் மசில்ஸ் பிரசன்டா இருக்கு. அடுத்தது இதனுடைய உடம்புலன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியாச்சுன்னா கோப் பியரிங், சீப்பு போன்ற உடல் அமைப்பு. இந்த டைப் ஆஃப் இந்த டைப் ஆஃப் அனிமல்ஸ்னுடைய பாடி ஸ்ட்ரக்சர்ல 8 எக்ஸ்டர்னல் ரோஸ், வெளிப்புறத்துல எத்தனை இருக்குன்னா 8 வெளிப்புற வரிசைகளால அமைஞ்சதா இருக்கும். ஸோ அதனால இது என்னன்னு சொன்னா சீலியேட்டட் கோம் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சீலியேட்டட் கோம் பிளேட்ஸ் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் எந்த அனிமல்ல நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோம் ஜெல்லிஸை ஈஸியா நம்ம என்ன பண்ணிக்கலாம் புரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது இந்த ஹெல்ப் ஆஃப் லோக்கோமோஷன், எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லோக்கோமோஷன். இந்த சிலியா 8 ரோஸ் ஆஃப் சிலியா எதுக்காகன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த அனிமல்ஸை மூவ் பண்றதுக்காக லோக்கோமோட்டரி ஆர்கன்ஸா பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ காமன்லி கால்டு, இது என்ன சொல்லலாம்னா கோம் ஜெல்லிஸ் அல்லது சி வால்நட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
சி வால்நட்ஸ்னா கடல் வாதுமை அப்படின்னு அர்த்தம். கடல் வாதுமை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அடுத்தது எமிட் லைட். இதுக்கு முக்கியமான ஒரு கேரக்டர் உண்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமிட் லைட்ஸ். இதனுடைய உடல் வெளிச்சம் கொடுக்கக்கூடியதா இருக்கும். வெளிச்சத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய அமைப்புடையதா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இஸ் வெல் மார்க்டு டீனோஃபோர்ஸ். ரொம்ப நல்லா வளர்ச்சி அடைந்த தொகுதியில இந்த டீனோஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கும். அடுத்தது நெமட்டோசிஸ்ட். இதுல என்ன கிடையாதான் லேக் நெமட்டோசிஸ்ட். கொட்டும் செல்கள் அப்படிங்கிறது இந்த டைப் ஆஃப் அனிமல்ஸுக்கு கிடையாது. அடுத்தது ஆனால் ஸ்பெஷலாக ஒரு டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அந்த செல்ஸுக்கு பேர் அண்டர்லைன் பண்ணிக்கோ லாசோ செல்ஸ் அல்லது கோலோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டைப் ஆஃப் செல்ஸ் நெமட்டோசிஸ்ட்னு சொல்லக்கூடிய கொட்டும் செல்கள் இந்த பைலத்தை சேர்ந்த அனிமல்ஸ்ல இல்லை. அதுக்கு பதிலாக லாசோ செல்ஸ் அல்லது கோலோபிளாஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் செல்ஸ்னால இதை ஃபார்ம் ஆனதாக இருக்கும். இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் கேப்சர், உணவுப் பொருட்களை கேப்ச் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கும். அடுத்தது இதுல செரிமானம் டைஜஷன் அப்படிங்கிறது நடக்குது. எப்படி நடக்கலாம்? உடலுக்குள்ளேயும் நடக்கலாம், உடலினுடைய வெளிப்பகுதியிலும். எக்ஸ்ட்ரா செல்லுலார் அண்ட் இன்ட்ரா செல்லுலார் மூலமா டைஜஷன் அப்படிங்கிறது நடக்கும். அடுத்தது ரீப்ரொடியூஸ் ஒன்லி பை செக்ஸ், செக்ஷுவல் மீன்ஸ். இதுல எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷுவல், அதாவது பால் இனப்பெருக்க முறையில ரீப்ரொடக்ஷன்ஸ் நடக்கும். ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கன்னா எக்ஸ்டர்னல், உடலினுடைய வெளிப்புறத்துல ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ அடுத்தது ஃபெர்டிலைசேஷன் நடந்து வெல் க்ரோத் டெவலப்மெண்ட், நல்ல ஒரு வகையான முன்னேற்றம் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதில் இன்டைரக்ட் அண்டு இன்க்ளூட்ஸ் லார்வா ஸ்டேஜ். இன்டைரக்ட் முறையில் நடந்தாலும் இதில் என்ன உருவாகுதுன்னா லார்வா ஸ்டேஜ் உருவாகுது. சரிங்களா? ஸோ அந்த லார்வா ஸ்டேஜ் உருவாகக்கூடிய அனிமல்ஸுக்கு எக்ஸாம்பிள் சிடிபியட் லார்வா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சிடிபியட் லார்வா மூலமா நடக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளூரோபிராக்கியா எக்ஸாம்பிள். இதை பைலத்துக்கு ஒரு ஈஸியான எக்ஸாம்பிள் சொன்னா ஃப்ளூரோபிராக்கியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைலட் டீனோஃபோராவில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். இப்படிதான் இந்த அனிமல் இருக்கும். ஸோ அடுத்த பைலன் பார்த்தீங்கன்னா பிளாட்டிக் ஹெல்மிண்டஸ் ஃபிளாட் வார்ம்ஸ். எக்ஸாம்பிள் பைலம் பிளாட்டிக் ஹெல்மிண்டஸ்க்கு எக்ஸாம்பிள் தட்டை புழுக்கள் அப்படின்னு சொல்லலாம், பிளாட்வார்ம்ஸ். கிரேக் லாங்குவேஜ்ல பிளாட்டி அப்படின்னா பிராட் அல்லது பிளாட் அப்படின்னு அர்த்தம். ஹெல்மின் அப்படின்னு சொன்னா வார்ம்ஸ், அண்டர்லைன் பண்ணிக்கோ. பிளாட்டி அப்படின்னா தட்டையான, பிளாட்டட். ஹெல்மின் அப்படின்னா வார்ம்ஸ், புழுக்கள். அப்போ தட்டையான அமைப்பை உடைய பிளாட்டட் வார்ம்ஸ் அப்படின்னா தட்டையான அமைப்பை உடைய புழுவினங்களுக்கு தான் என்ன பேர்னா பிளாட்டிக் ஹெல்மிண்டஸ். அப்போ இந்த பைலத்துல பூரா இது சொல்லக்கூடிய கேரக்டர் எல்லாம் எதுக்கு சூட் ஆகும், செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்டையான ஃபிளாட்டட் வார்ம்ஸுக்கு தான் சூட் ஆகும். ஸோ இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பைலம், மிகப்பெரிய அனிமல் குரூப் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. சரி, they have a dorsoventrally flatted body and hence called flatworms. முதுகு பக்கத்திலும் டார்சோவென்ட்ரலினா டார்சல் அப்படின்னா முதுகு பக்கம், வென்ட்ரல் அப்படின்னா வயிற்று பக்கம். சரிங்களா? சாரி, டார்சல்னா வயிற்று பக்கம், வென்ட்ரல்னா முதுகு பக்கம். இந்த வயிற்றுப்புற பகுதியில் வயிறு அன்று முதுகுப்புற பகுதியில் ஃபிளாட்டடா இருக்கக்கூடிய அமைப்பை உடைய விலங்கினங்களை தான் நம்ம என்ன சொன்னா ஃபிளாட் வார்ம்ஸ் சொல்லலாம். ஸோ இதனுடைய கேரக்டரை சொல்லிட்டு வரேன் பாரு. ஃபிளாட்டட் பாடி, அடுத்து அதனால ஃபிளாட் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பைலேட்ரி சிமெட்ரிக்கல். பைலேட்ரினா தெரியுமா? இரு சம பகுதிகளாக பிரிக்கக்கூடிய உயிரினம். டிப்ளோபிளாஸ்டிக், 3 அடுக்கு லேயர் உடையது. ஏசிலோமேட், அதுக்கு உண்மையான உடற்குழி கிடையாது. இதுல ஆர்கன் சிஸ்டம், உறுப்பு மண்டலங்கள் அமைப்பு உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது பார்த்தோன்னா செப்பலைசேஷன். இப்போ இந்த டைப் ஆஃப் அனிமலுக்கு தான் என்ன உருவாகுதுன்னா தலை, செப்பலைசேஷன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. இதனுடைய டைரக்ஷன் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனி டைரக்ஷனல் மூவ்மெண்ட். ஒரே பகுதியில் ஒரே திசையில தான் இந்த ஃபிளாட்டட் அனிமல்ஸ் என்ன செய்ய ஆரம்பிக்குன்னா மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தே ஆர் மோஸ்ட்லி எண்டோ பாரசைட்டிக் அனிமல்ஸ். மோஸ்ட்லி இது என்னவா இருக்கும், ஏதாவது உடலுக்குள்ள ஏதாவது ஒரு பகுதியில் எண்டோனா உள்ள ஒட்டிட்டு இருக்கக்கூடிய அமைப்புடைய அனிமல்ஸாக தான் இருக்கும். மேக்சிமம் ஹியூமன் பீயிங்ஸ்னுடைய உடலுக்குள்ள ஒட்டிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுல ஒட்டிட்டு பாரசைட்டா இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய பார்ட்டு ஹூக்ஸ் அண்ட் சக்ஸ், கொக்கைகளும் உறிஞ்சிகளும் இருக்கிறதுனால தான் என்ன செய்யும்னா பாரசைட்டிக் ஃபார்மேஷன். ஹியூமன் பீயிங்ஸ்ல ஒரு இடத்துல என்ன செய்யுதுன்னா ஒட்டிக்கிட்டு இருக்க முடியுது அப்படின்னு சொல்றோம். சரியா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆர்கன் என்ன செய்யுதா அட்டாச்மெண்ட்டை உருவாக்குது.
அடுத்தது இந்த பாடி இஸ் நாட் செக்மெண்டட். இதுல என்ன கிடையாது, கண்டங்கள் செக்மெண்ட்ங்கிறது இந்த டைப் ஆஃப் அனிமல்ஸ் கிடையாது. ஆனா சூடோ செக்மெண்டேஷன், கண்டம் மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு இந்த டைப் ஆஃப் பைலத்துல இருக்கு. ஒரு சிலதுல பாராசைட்டிக் பிளாட்ஃபார்ம்ஸ், ஸோ பாராசைட்டினா ஒட்டுண்ணியா இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்மா கூட இருக்கும். இது என்ன செய்யணும்னா இந்த ஒரு இடத்துல ஒட்டிக்கிட்டு அப்சர்வ் பண்ணி நியூட்ரிஷனை என்ன செய்யணும், டைரக்டா ஹோஸ்ட் கிட்ட இருந்து என்ன செய்ய ஆரம்பிக்கும், ஹோஸ்டுடைய பாடி சர்ஃபேஸ்ல இருந்து சக் பண்ணி எடுத்துக்க ஆரம்பிக்கும். அதுதான் அதனுடைய உணவு. சரிங்களா? நம்மளுடைய உடல்ல ஹியூமன் பீங்ஸ்ல நம்மளுடைய பாடி பார்ட்ல அஸ்காரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ், கொக்கி புழுன்னு சொல்லுவோம், அல்லது சின்ன சின்ன கீரி பூச்சி மாதிரி இருக்கும். ஸோ அந்த புழுக்கள் என்ன செய்யணும், நம்மளுடைய லிவர் பகுதியில் ஒட்டிட்டு இருந்து என்ன செய்ய ஆரம்பிக்குதா, நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள் அப்படியே அதை எடுத்து உறிஞ்சி சாப்பிட ஆரம்பிக்கும். இது சின்ன குழந்தைகளா இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு நம்மளுடைய இண்டஸ்ட்ரைன் ஏரியாவில் என்ன இருக்குன்னா வார்ம்ஸ் நிறைய ஃபார்ம் ஆயிருக்கிறதுனால நம்ம சாப்பிட்ட உணவு நம்மளுடைய எனர்ஜிக்கு இல்லாமல் வார்ம்ஸ் தான் டெவலப் ஆகும். ஸோ நம்ம சரியான ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஸோ அந்த வார்ம்ஸ் என்ன செய்ய முடியும், டெஸ்ட்ராய் பண்ணிட்டு ஸோ நம்ம ஃபுட் மெட்டீரியல் நம்மளுடைய செல்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். சரிங்களா? ஸோ அது கூட ஒரு சிலருக்கு உடம்பு பிடிக்காம ஹெல்த்தியாக இல்லாமல் குண்டா இல்லாமல் இருக்கிறது காரணம். நிறையா சாப்பிடுவாங்க ஆனால் என்ன பண்ணாது, உடலை ஒட்டாது. காரணம் என்னென்ன, உடலுக்குள்ள அந்த பாராசைட்டிக் வார்ம்ஸ் இருக்கு. ஸோ ஒட்டுண்ணிகள் இருக்கக்கூடிய அந்த வார்ம்ஸ் இருக்கிறதுனால அந்த புழுக்கள் என்ன செய்ய ஆரம்பிக்குது, சக் பண்ணி உணவுப் பொருளை அது ஷேர் பண்ணிக்குது, எடுத்துது. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்கிரீட்டரி செல்ஸ், கழிவு நீக்கத்தை வெளியனுப்பக்கூடிய ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கு. அண்டர்லைன் பண்ணிக்கோ, அந்த செல்ஸுக்கு பேரு ஃப்ளேம் செல்ஸ் அப்படின்னு பேரு. இந்த ஃப்ளேம் செல் என்ன எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்மோ ரெகுலேஷன். ஸோ நம்மளுடைய உடல் உறுப்புகளை சரியான முறையை ரெகுலேட் பண்ணுறதுக்காக இந்த ஃப்ளேம் செல்ஸ் அப்படிங்கிறது பயன்படுது, எக்ஸ்கிரீஷனுக்காக. அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்ஸ் ஆர் நாட் செப்பரேட். இதுக்கு செக்ஸ் அப்படிங்கிறது செப்பரேட்டாக தனியாக இல்லை. அதனால இது என்ன செய்யலாம், ஒரு பால் உயிரி, மோனோசியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெர்டிலைசேஷன் எப்படி எங்கே நடக்கும், இன்டர்னல் உடலுக்குள்ளே நடக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் டெவலப்மெண்ட் லார்வல் ஸ்டேஜ்லேருந்து தான் என்ன செய்யணும், டைரெக்டாக டெவலப்மெண்ட் ஆகும். ஸோ அந்த லார்வல் ஸ்டேஜ் என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லார்வல் ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் ஒன் மீராசீடியம் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது ஸ்போரோசிஸ்ட், அடுத்தது ரீடியா, செர்கேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய லார்வல் ஸ்டேஜாக இருக்கும். இந்த லார்வல் ஸ்டேஜ் இன்டைரக்ட் முறையில் இன்டைரக்ட் ஸ்ட்ரக்சரில் ஃபார்ம் ஆகிருக்கும். அடுத்தது என்னுடைய லைஃப் சைக்கிள் பார்த்தீங்கன்னா பாலி எம்பிரியோனி, பல கருக்களை கொண்ட டைப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபார்மேஷனில் இருக்கும். பிளனேரியா அப்படின்னு டைப் ஆஃப் அனிமல்ஸில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன ஆக ஆரம்பிக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு பிளனேரியா எடுத்துக்குவோம். அந்த பிளனேரியா டைப்ல ரீஜெனரேஷன், ஸோ அந்த பிளாட்ஃபார்ம்ஸை நிறைய என்ன செய்யறேன்னா சின்ன சின்ன கட்டிங்ஸாக வைக்கும்போது திரும்ப அந்த வார்ம்ஸ் அப்படிங்கிறது உருவாகக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எக்ஸாம்பிள் டீனியா சோலியம், அண்டர்லைன் பண்ணிக்கும், டாப் வார்ம், நாடா புழு, டீனியா சோலியம்ங்கிறது நாடா புழு. ஸோ அதில் அது எந்த பைலத்தை சேர்ந்தது, பிளாத்திக் எலிமெண்ட்ஸ், பிளாட்டட் அனிமல்ஸ், பிளாட்டட் வார்ம் ஸ்ட்ரக்சரை சேர்ந்தது. அடுத்தது ஃபேசியோலா அப்படின்னு சொல்லக்கூடிய லிவர் ஃப்ளூக், ஃபேசியோலா அப்படிங்கிறது லிவர் ஃப்ளூக், கல்லீரல் புழு அப்படின்னு சொல்லுவோம், அது ஃபிளாட் டைப்பை சேர்ந்தது. சிஸ்டோசோமா அப்படிங்கிறது பிளட் வார்ம்ஸ், பிளட் ஃப்ளூக் அப்படின்னு சொல்லுவோம், ரத்த புழு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் என்னதுன்னா இந்த பைலம் பிளாத்திக் எலிமெண்ட்டை சேர்ந்தது. ஸோ இது ஒரு குரூப் ஆஃப் அனிமல் நிறைய இருக்கிறதுனால தான் ஒரு பைலத்துக்குள்ள இந்த கேரக்டரை ஃபார்ம் பண்ணி பைலம் பிளாத்திக் எலிமெண்டஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ அடுத்து ஒரு பைலம் போகலாம், பைலம் ஆஸ்கெல்மிண்டஸ். ஆஸ்கெல்மிண்டஸ் அப்படின்னு சொன்னா கிரேக்க லாங்குவேஜ்ல ஆஸ்கஸ் அப்படின்னா கேவிட்டி, கேவிட்டி மீன்ஸ் குழி அப்படின்னு அர்த்தம். ஹெல்மிண்டஸ் அப்படின்னு சொன்னா வார்ம்ஸ், புழுக்கள். அப்ப இந்த டைப் ஆஃப் வார்ம்ஸுடைய பாடி ஸ்ட்ரக்சர்ல பிரசண்டா இருக்கக்கூடிய மெயின் விஷயம் கேவிட்டி, குழி அப்படிங்கிறது பிரசன்ஸா இருக்கும். சரியா? நெமட்டோ, இதுக்கு முன்னால அது என்ன நேம் வச்சு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைலத்தை நெமட்டோடா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுல இப்போ அது எப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்கெல்மிண்டஸ், அதனுடைய கேவிட்டி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபார்மேஷனை பொறுத்து இந்த நேம் எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு, நெமட்டோடான்னு சொல்லக்கூடிய நேம் ஆஸ்கெல்மிண்டஸ் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய பாடி ஸ்ட்ரக்சரை நம்ம கட் பண்ணி பார்க்கும்போது அதனோட உடல் அமைப்பு என்ன மாதிரி இருக்குன்னா ரவுண்ட் ஷேப்ல ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொன்னோம். ஸோ அந்த ரவுண்ட் ஷேப், அதனுடைய கிராஸ் செக்ஷனை கட் பண்ணி பார்க்கும்போது ரவுண்ட் ஷேப்ல இருந்ததுனால தான் ரவுண்ட் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது இது எப்படி சர்வே பண்ணும், ஃப்ரீ லிவிங், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக என்ன செய்ய ஆரம்பிக்கும், மூவ் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாராசைட்டிக் ஆன் அக்வாட்டிக், தண்ணியில தான் இருக்கும், பாராசைட்டிக்காக இருக்கும். அடுத்து டெரெஸ்ட்ரியல் பிளான்ட்ஸ் அனிமல்ஸ், நிலத்துல வாழக்கூடிய தாவரங்கள்லையும் விலங்குகள்லையும் என்ன இருக்குன்னா
பாராசைட்டிக்கா ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒட்டுண்ணிகளா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பைலேட்ரி சிமெட்ரிக்கல். இதனுடைய சிமெட்ரி என்ன ஸ்ட்ரக்சர்? பைலேட்ரி சிமெட்ரி. டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல், சூடோசிலோமிக் அனிமல்ஸ். ஸோ இந்த பேர் பாரு அகைன் அண்ட் அகைன் திரும்ப திரும்ப வருது. அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பேசிக்ஸ் எல்லாம் வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன், கிளாசிஃபை பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன். சூடோசிலோமிக் அனிமல்ஸாக இருக்கும். ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இதுக்கப்புறம் எவ்வளவு பைலம் வந்தாலும் அதனுடைய பாடி ஸ்ட்ரக்சர் நல்ல டெவலப் ஆன ஸ்ட்ரக்சர். அப்போ ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிரும். இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா எவல்யூஷன், பரிணாமம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ அடுத்தது இந்த பாடி இஸ் அன்செக்மெண்டட். இதுல என்ன இருக்காது? கண்டங்கள் அப்படிங்கிறது இருக்காது. அதனுடைய அதுக்கு பதிலாக இந்த பாடி கவர் ஃபுல்லாகவே எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர்லைன் பண்ணிக்கோ, கொலோஜியஸ் லேயர் அப்படின்னு சொல்லக்கூடிய கியூட்டிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய கடினமான ஒரு உரையால இதனுடைய அனிமல்ஸ் கவர் ஆகி இருக்கிறதா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இதில் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அலிமெண்ட்ரி கெனால் அப்படிங்கிறது கம்ப்ளீட் வித் எ வெல் டெவலப்மெண்ட். ஸோ முழுமையான ஒரு வளர்ச்சி அடைந்த பகுதியாக டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்கு. மவுத் பிரசன்ட் ஆயிருக்கு. மஸ்குலர் ஃபேரிங்ஸ், தொண்டை பகுதி, தசையாலான தொண்டை பகுதி பிரசன்ட் ஆயிருக்கு. அண்ட் ஆனஸ். ஸோ அப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறது வெல் டெவலப்மெண்ட். அடுத்தது எக்ஸ்கிரீட்டிவ் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஒன்று உண்டு. ரென்னட் கிளான்ஸ், அண்டர்லைன் பண்ணிக்கோ. ரென்னட் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உறுப்புகளால் இந்த எக்ஸ்கிரீஷன் அப்படிங்கிறது நடக்கும். செக்ஸஸ் ஆர் செப்பரேட், மேல் ஃபீமேல் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டைமார்பிசம் அப்படின்னு சொல்லி பேர், அண்டர்லைன் பண்ணிக்கோ. அடுத்து ஃபீமேல்ஸ், மேலையும் ஃபீமேலையும் கம்பேர் பண்ணும்போது இந்த டைப் ஆஃப் வார்ம்ஸ் கொஞ்சம் மேல் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், ஃபீமேல் கொஞ்சம் ஷார்ட்டானதாக இருக்கும். ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிறது இன்டர்னல் உள்ள நடக்கிறது. அடுத்தது மெஜாரிட்டி என்ன ஆகுன்னா ஃபீமேலுடைய பாடிக்குள்ள ஓவிவி பேரஸ் அப்படின்னு சொல்லுவோம், முட்டைகள் இருக்கக்கூடியதாக இருக்கும். வார்ம்ஸில் என்ன இப்போ தான் ஃபார்ம் ஆயிருக்கு, யங் ஒன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம்னா அங்கே எக் ஃபார்மேஷன். அப்போ ஃபீமேலுடைய பாடிக்குள்ள எக்ஸ், அதனால அது என்ன சொல்லணும்னா ஓவி பேரஸ் அப்படின்னு, முட்டை இடக்கூடிய அனிமல்ஸ். எக்ஸாம்பிள் அஸ்காரிஸ். அஸ்காரிஸ் டைப் ஆஃப் வார்ம்ஸ் முட்டைகளை இடக்கூடியதா இருக்கும். ஃபியூ ஆர் ஓவிவி பேரஸ். ஒரு சிலது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த வார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது, அதெல்லாம் ஓவி பேரஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓவிவி பேரஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு சில வார்ம்ஸில் ஃபீமேலுக்குள்ளேயே எக் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால, ப்ரொடியூஸ் ஆகி எக்கு க்ரோத் ஆகிறதுனால அதுக்கு பேர் ஓவிவி பேரஸ் அப்படிங்கிறோம். எக்ஸாம்பிள் உச்சச்சிரியா அப்படிங்கிறது, அண்டர்லைன் பண்ணிக்க. உச்சரீரியா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்ம்ஸ். இதில் வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நடக்கும். எக்ஸாம்பிள் அனிமல் நேம் சொல்கிறேன் பாரு. அஸ்காரிஸ் லும்பிரிகாய்ட்ஸ் அப்படிங்கிறது இது ரவுண்ட் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது என்ட்ரோமியாஸ் வெர்மிகுலாரிஸ் அப்படிங்கிறது, என்ட்ரோமியாஸ் வெர்மிகுலாரிஸ் பின் வார்ம்ஸ் அப்படிங்கிறது ஊசிப்புழு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது உச்சரீரியா பான்கிராஃப்டி அப்படின்னு சொன்னால் அந்த ஃபைலேரியல் வார்ம்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் வார்ம்ஸ் ஆன்கைலோஸ் டோமா டியோனோஸ் அப்படிங்கிறது, ஆன்கைலோமஸ் டியோனோஸ் கூக் வார்ம், கொக்கி புழு அப்படிங்கிறது. அப்போ ரவுண்ட் வார்ம்ஸ், பைலம் ஆஸ்கெல்மிண்டஸில் பின் வார்ம்ஸ், ஃபைலேரியல் வார்ம்ஸ் அண்டு ஹூக் வார்ம்ஸ். இது எல்லாமே பைலம் ஆஸ்கெல்மிண்டஸ்க்கு ஆஸ்கெல்மிண்டஸ் பைலத்தை சேர்ந்த அனிமல்ஸ். ஓகே, இன்னைக்கு கிளாஸில் 4 பைலம் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிடேரியன் ஃபேமிலி, பிளாத்திஹெல்மிண்டஸ், நிடேரியா டீனோஃபோரா, பிளாத்திஹெல்மிண்டஸ், ஆஸ்கெல்மிண்டஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மற்ற பைலத்தை பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.